வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதுல பயிற்சி 2ல் 2ல 5வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. p1 பவர் x1 into p2 பவர் x2 into p3 பவர் x3 into p4 பவர் x4 equal to 1,13,400. இங்கு p1 p2 p3 p4 என்பன ஏறு வரிசையில் அமைந்த பகா எண்கள் மற்றும் x1 x2 x3 x4 என்பன முழுக்கள் எனில் p1 p2 p3 p4 மற்றும் x1 x2 x3 x4 ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க. கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இது எல்லாமே அதாவது இதை காரணிப்படுத்துறோம்னா இந்த 1,13,400 காரணிப்படுத்த இந்த இதுக்கு சமமா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய p1 p2 p3 p4 என்ன அப்படின்னா பகா எண்கள். பகா எண்கள் எப்படி எழுதணும்? ஏறு வரிசையில எழுதணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். x1 x2 x3 x4 பத்தி பிரச்சனை கிடையாது. அது வந்து முழு எண்கள் தான். சரியா? அப்ப நம்ம 8 மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். p1 p2 p3 p4 x1 x2 x3 x4 கண்டுபிடிக்கலாமா? முதல்ல இந்த 1,13,400 இருக்கா, இத நம்ம என்ன செய்ய போறோம்னா பகா காரணியை பிரிக்க போறோம். பிரிச்சிடலாமா? அப்பதான் நம்ம எல்லா மதிப்புகளையும் கண்டுபிடிக்க முடியும். இங்க 1ஆம் இடத்துல என்ன இருக்கு? 0 இருக்கு. அப்ப நம்ம 5 கொண்டு வகுக்கலாம், 2 கொண்டு வகுக்கலாம், எதனாலும் வகுக்கலாம். 5 யூஸ் பண்ணிக்கலாமா? பாருங்க. முதல்ல 11 எடுத்துக்கலாம். 11ல ஈரஞ்சா 10 மிச்சம் 1 இங்க வந்தா 13 மாறுமா? 13ல ஈரஞ்சா 10 மிச்சம் 3 அப்ப இங்க வந்தா 34. 34ல ஆரஞ்சா 30 34 ஆரஞ்சா 30 மிச்சம் 4 இங்க வந்து என்ன மாறும்? 40 மாறுமா? அப்ப 40ல 8 40 இந்த 0 அப்படியே வந்துடும். சரி, இதெல்லாம் நீங்க சின்னதா போட்டுக்கணும், தெரியாத அளவு போட்டுக்கங்க. அதுக்கு அடுத்தது இப்ப 0 தான் இருக்கு. மறுபடியும் நம்ம செய்யலாம், 5ஆம் பயன்படுத்தலாம். 22 எடுத்துக்கலாமா? 4 5 20 மிச்சம் 2 இங்க 2 போட்டோம்னா 26. 26ல 5 25 மிச்சம் 1 1 இங்க வந்துச்சு என்ன ஆகும்? 18 18ல 3 15 மிச்சம் 3 இங்க வரும் 3 இங்க வந்துச்சுன்னா 30 மாறும். 6 30. இப்ப பாருங்க இங்க என்ன இருக்கு? 6 இருக்கா? 6 வந்து 2 மடங்கு. அப்ப 2ஆம் பயன்படுத்தலாம். 2ஆம் பாருங்க. 2 2 4 4ல 2 2 4 5ல 2 2 4 மிச்சம் 1 இங்க வந்தா 13 13ல 6 2 12 மிச்சம் 1 இங்க வந்தா 16 16ல 8 2 16. இப்ப 2ஆம் பயன்படுத்தலாம். ஏன்னா 8ல முடிஞ்சிருக்கு இல்லையா? பாருங்க. 1 2 2 1 2 6ல 2 6 8ல 4 2 8. இப்ப என்ன செய்யலாம்? 2ஆம் பயன்படுத்தலாம். 11 எடுத்துக்கலாமா? 5 2 10 மிச்சம் 1 இங்க வந்தா 13 13ல 6 2 12 மிச்சம் 1 இங்க வந்தா 14 14னா என்ன வரும்? 7 2 14. இப்ப எந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்துறது? 3ஆம் பயன்படுத்தலாம். பாருங்க. 3ஆம் பயன்படுத்தலாம். இலக்கங்களை கூட்டி பாருங்க. 3 மடங்கு வரும். 5 6 கூட்டினா 11 11 ஒரு 7 18 18 என்பது 3 மடங்கு. அப்ப 3ஆம் 1 3 3 5ல 1 3 3 மிச்சம் எத்தனை இருக்கு? 2 இங்க வந்தா 26 மாறும். 8 3 24 மிச்சம் 2 இங்க வந்தா 27 மாறும். 9 3 27. சரியா? திரும்ப நம்ம என்ன செய்யலாம்? 3ஆம் பயன்படுத்தலாம். பாருங்க. 6 3 18 3 9. திரும்ப என்ன செய்யலாம்? 3ஆம் பயன்படுத்தலாம். 2 3 6 1 3 3. திரும்ப 3ஆம் பண்ணலாமா? பாருங்க. 7 3 21. இப்ப 7ஆம் 1. சரியா? இப்போ அந்த கொடுத்திருந்தாங்க இல்லையா, அதை எடுத்து நம்ம அப்படியே எழுதுவோம். என்ன கொடுத்திருந்தாங்க? p1 பவர் x1 into p2 பவர் x2 into p3 பவர் x3 into p4 பவர் x4. இதோட மதிப்பு என்ன கொடுத்துருந்தாங்க? 1,13,400 கொடுத்துருந்தாங்க இல்லையா? இடது பக்கம் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை. p1 பவர் x1 p2 பவர் x2 p3 பவர் x3 பெருக்கல் p4 பவர் x4 எந்த மாற்றமும் இல்லை. இந்த நம்பர் 1,13,400 தான் நமக்கு என்ன செஞ்சிருக்கோம்? பகா காரணியை பிரிச்சு வச்சிருக்கோம். இங்க முக்கியமானது பாருங்க, பகா எண்களை ஏறு வரிசையில் எழுதணும். அப்ப பாருங்க இங்க என்ன இருக்கு? 5 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 7 இருக்கு. எது வந்து சின்ன நம்பர்? ஏறு வரிசைனா சின்ன நம்பர்ல இருந்து இல்லையா? 2 தான். 2 எத்தனை தடவை இருக்கு பாருங்க? 3 தடவை இருக்கா? அப்ப எப்படி எழுதலாம்னா 2ன் அடுக்கு 3ன்னு எழுதலாம். 2க்கு அடுத்து என்ன வரும்? ஏறு வரிசையில 3 வருமா? பாருங்க. 3 எத்தனை தடவை இருக்கு? 4 தடவை இருக்கா? 1 2 3 4 இருக்கா? அப்போ 3ன் அடுக்கு 4. 3க்கு அடுத்து என்ன வரும்? 5 5 எத்தனை தடவை இருக்கு? 2 தடவை இருக்கு. அப்ப 5ன் அடுக்கு 2 பெருக்கல் 7 பாருங்க. ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அப்ப 7ன் அடுக்கு 1. பகா காரணியை பிரிச்சு p யோட மதிப்புகளை p1 p2 p3 4 மதிப்புகளை என்ன எழுதிட்டோம்?
ஏறு வரிசையில நம்ம எழுதிட்டோம். இப்ப ஈஸியா நம்ம P1 மதிப்பு கண்டுபிடிக்கலாம் பாருங்க. P1 அப்படின்னு அங்க பாருங்க. முதல் பகா எண் 2. அதுக்கு அடுத்து பாருங்க P2 பாருங்க. P2னா 2வது இருக்கக்கூடிய பகா எண் ஏறு வரிசையில என்ன 3. P3 பாருங்க 3வது இருக்கக்கூடிய பகா எண் என்ன 5. P4 பாருங்க என்ன வரும் கடைசியில் இருக்கக்கூடியது 7. சரியா? P1, P2, P3, P4 கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப X1, X2, X3, X4 கண்டுபிடிக்கும். இங்க பாருங்க. முதல் இது பாருங்க. X1ஓட அதாவது P1ஓட அடுக்கு என்ன 3 இருக்கா? அப்ப இதான் என்னது X1 முதல்ல இருந்து எடுத்துக்கணும். இங்க முதல்ல இருக்க அடுக்கு. X2னா 2வது இருக்கிற அடுக்கு எத்தனை 4. X3னா 3வது இருக்கு இல்லையா அதோட அடுக்கு X3 எத்தனை 2. கடைசியில X4 அப்படின்னா என்னது கடைசியில் இருக்கிறது பாருங்க 1. இதான் என்னது நமக்கு தேவையான P1, P2, P3, P4 மற்றும் X1, X2, X3, X4ஓட மதிப்புகள். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.